பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். அதனால் இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் அந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து நாம் தொடர்ந்து தேவனுடைய செய்திகளை வாசித்து வருகிறோம், தேவனுடைய செய்திகளை கேட்டு வருகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த வரிசையில் இன்றைக்குரிய தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 40வது வசனம். வசனம் 40. பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். திரும்பவும் அந்த முக்கிய பகுதியை வாசிக்கிறேன். சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 40வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கிருபையுள்ள ஒரு வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. சகல நிலங்களும், அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இப்ப கர்த்தருக்கு பரிசுத்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது கண்டிப்பாய் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்பது 2 பேருக்கு தேவையானது என்று வசனம் சொல்லுகிறது. ஒன்று தேவனுக்கும் தேவை, 2வது மனுஷனுக்கும் தேவை. அதுல ஆண்டவர் ஏற்கனவே பரிசுத்தமானவர் தான். ஆனாலும் அந்த பரிசுத்த தேவனே சில நேரத்திலே கரைப்படுத்தப்படுகிறார். எப்படி அந்த தேவன் கரைப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால், தேவன் என்கிறவர், ஆண்டவர் என்கிறவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் தான். ஆனால் அந்த ஆண்டவருடைய பெயரை வைத்துக் கொண்டு, அந்த ஆண்டவருடைய ஸ்வரூபங்களை வைத்துக் கொண்டு, அந்த ஆண்டவருடைய சில அடையாளங்களை வைத்துக் கொண்டு அதற்கு இரத்தம் சிந்துவது, பூஜைகளை ஏறெடுப்பது, அப்புறம் தீக்கடக்க பண்ணுவது, இன்னும் எத்தனையோ பயங்கரமான சடங்காச்சாரங்கள் கடவுளுக்கு என்று, ஆண்டவருக்கு என்று செய்கிறார்கள். ஆனா அவர்கள் செய்கிற எல்லாமே சுத்தத்துக்குரியதா, பரிசுத்தத்துக்குரியதா என்று கேட்டா அதுதான் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் பல இடத்துல ஆயிரமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவங்க ஆராதித்துட்டு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை கூட நன்றாகவே இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் மற்ற சில மார்க்கத்தில இதே போல பல ஆயிரம் கூடி ஆராதனை என்ற பெயரிலே தெய்வ வழிபாடு நடத்துகிறார்கள். அது முடிஞ்சு போன பிறகு அந்த இடத்தை பார்த்தாலே தேவ ஜனங்கள் கூடி ஆராதித்த இடத்துக்கும் அந்நிய மார்க்கத்தார் கூடி ஆராதித்த இடத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அங்கு ஏராளமான குப்பைகளும் கூலங்களும் பொருட்களும் சிந்தி சிதறி பலதரப்பட்ட பொருட்கள் உடைக்கப்பட்டு அல்லது நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே ஆண்டவரை அழுக்குப்படுத்துவது, இது எல்லாமே தேவனை அசுசிப்படுத்துவது, இது எல்லாமே தெய்வத்தை அசிங்கமாக்குவது. அதனாலதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தர் தான். ஆனா அந்த கர்த்தர்
கர்த்தர் என்ற பெயரை வச்சுக்கிட்டு இன்றைக்கு பேர் கிறிஸ்தவர்கள், ஐதீக கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் செய்கிற சில தவறான காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தரையும் கூட அது கரைப்படுத்துவதாக இருக்கிறது. சரி, இந்த எரேமியா 31 அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் அதற்கு சரியான என்ன விளக்கம்? அந்த முதலாவது அந்த விளக்கத்தை பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 27 அதிகாரம் 30வது வசனம். லேவியராகமம் 27:30 வாசிக்கிறேன். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றாலோ, கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்றாலோ அதற்கு சரியான அர்த்தம் என்னன்னாக்கா, அது கர்த்தருக்கு உரியது, ஆண்டவருக்கே சொந்தம் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா அது கர்த்தருக்கு உரியது, அது ஆண்டவருக்கு சொந்தம், அது அவருடையது என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாம். அதைத்தான் இந்த லேவியராகமம் 27:30 ரொம்ப அழகாய் சொல்லு. அப்படியானால் இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற காரியத்துல எனக்கன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் யாருக்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு உரியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது தூதர்களுக்கு உரியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது நான் அம்மா பிள்ளை அம்மாவுக்கு உரியவள், இல்லாட்டி நான் அப்பா பிள்ளை அப்பாவுக்கு உரியவன், இல்ல இந்த கம்பெனி முதலாளி தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, இப்ப எனக்கு மாசம் வருமானம் கொடுக்கிறாரு, எல்லாச்சும் அதனால நான் கம்பெனிக்கு உரியவன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீங்க யாருக்கு உரியவர்களா இருக்கிறீர்கள்? அது முதலாவது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல, இந்த நேரத்துல நான் ஒரு காரியத்தை இந்த சிறியவனும் எளியவனுமாகிய என்னை குறித்து கொஞ்சம் ஓப்பனா பேச விரும்புறேன். நீங்க யாராவது என்னை பார்த்து நீங்க யாருக்குரியவர் என்று கேட்டா அதுல உடனடி தயக்கமே இல்லாம வரக்கூடிய ஒரே பதில், நான் இன்றைக்கல்ல என்றைக்குமே நான் கர்த்தருக்கு உரியவன். என்னை அப்படியே கர்த்தருக்காகவே கொடுத்து விட்டேன், தேவனுக்காகவே அர்ப்பணித்து விட்டேன். இன்னொரு ரகசியம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா நீங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு சோதனை வந்தாக்கா ஏதோ வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க, இல்லாட்டி கண்ணீர் ஒடிச்சு ஜெபிப்பீங்க. ஆனா எனக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, இல்லாட்டி ஒரு குறைவு ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் போய் ஜெபிக்கிற ஜெபமே என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்குரியவன் அல்லவா, உமக்காகத்தானே வாழ்றேன், தினம் உங்களுடைய ஊழியத்தை தானே செய்யறேன், அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் வசனத்தை தானே பேசிட்டு இருக்கேன், நான் உமக்காக ஒப்பு கொடுத்துட்டு உமக்குரியவன், அப்ப இந்த காரியத்திலிருந்து நீர் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நான் இதைத்தான் ஆண்டுட்டு சொல்றேன். நான் சொல்றதே, ஆண்டவரே நான் உமக்குரியவன், எனக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது, எனக்கு உறவினர்கள் கிடையாது, எனக்கு பந்து ஜனங்கள் கிடையாது, எனக்கு அப்படி வேண்டியப்பட்டவர்கள் சொல்லி பெரிய அளவில் யாருமே கிடையாது. கர்த்தர் நல்லவன். எனக்கு தெரிந்தது முதலாவது எல்லாமே நம்பர் 1 கர்த்தர் மட்டும்தான். அதற்கு பின்பு நம்பர் 2 என்பது தேவன் எனக்கு கொடுத்த மந்தையாகிய நீங்கள் தான். நல்ல ஜனங்கள், எனக்கென்று கொடுக்கப்பட்ட மக்களாகி நீங்கள் தான். இதுல எனக்கு இரத்த உறவு அல்லது சோத்திர மாம்ச உறவு இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு இடமே கிடையாது. என்னுடைய ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தருக்குரியது.
என்னுடைய சரீரமும் கிரியையும் என் ஜனங்களுக்குரியது. என்னைக்கு செத்தாலும், எப்ப செத்தாலும், அல்லது ஆண்டவர் வந்தாலும் உடனே நான் கர்த்தருக்குரியவனாய் இருக்கிறபடினால் தேவனிடத்தில் சேருவேன் என்கிற அஸ்திபார நம்பிக்கை எனக்கு உண்டு. இல்ல கர்த்தரே வரல, அவ்வளவு சீக்கிரம் சாகவே இல்லை, ஆண்டு நீடித்த நாட்களை கொடுத்திருக்கிறார்னா அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக உக்கரானத்துவத்தோடும் உண்மைத்துவத்தோடும் நான் இந்த வேதத்தை போதிக்கிற ஊழியத்தை, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை, உருவாக்குகிற ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தேன், செய்து கொண்டே இருக்கிறேன், இனி செய்து கொண்டே இருப்பேன். அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அது கர்த்தருக்கு உரியது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, நீங்கள் யாருக்கு உரியவர்களா இருக்கிறீங்க? உடனே பலர் சொல்லலாம், ஐயோ யாங்கு கிடைக்கு பாஸ், அதுல என்ன சந்தேகம், நான் கர்த்தருக்குரியவள். நல்லது. அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்கள போன் பண்ணி, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவளை நினைச்சுதான் எனக்கு தூக்கமே இல்லை, ஐயோ அவளுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஏம்மா 2 நாளைக்கு முன்னாடிதான் நீங்க சொன்னீங்க நான் கர்த்தருக்குரியவள், இப்போ என்னமோ அவளுக்காகத்தான் வாழ்றேன், அவனுக்காகத்தான் வாழ்றேன்னா உடனே ஐயோ பாஸ்டர் அப்படிம்பாங்க. இதுலயே என்ன தெரியுது, நிறைய பேருக்கு 2 நினைவுகள் தான் இருக்குது, 2 வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனா ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளணும், இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க இன்னைக்கு உறுதியான ஒரு முடிவை எடுங்க. நீங்க கர்த்தருக்கு உரியவர்களா அல்லது கர்த்தர் நல்லவே, உங்கள் உறவுகள் ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரியவர்களா என்பதை முடிவெடுங்க. நீங்க அப்படின்னா கர்த்தருக்கு உரியவர்கள் என்று சொல்லிட்டாக்கா பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புருஷன் இருக்கக்கூடாது, தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, பிள்ளைகளோட அன்பு இருக்கக்கூடாது, ஒரு உறவு முறை இருக்கக்கூடாது, சொந்த பந்தமே இருக்கக்கூடாது. இது எல்லாம் பாவம் என்று நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த மனைவியோடு மகிழ்ந்துருங்க, கர்த்தர் கொடுத்த கணவனோடு வாழ்ந்துருங்க, தேவன் தந்த பிள்ளைகளோடு சந்தோஷமா இருங்க. ஓ கர்த்தர் ஏற்படுத்தின ஐக்கியத்தோடு நிலைத்துங்க. இதெல்லாம் நல்லது. ஆனா இவைகளில் 99% கர்த்தருக்கு உரியதாய் இருக்க வேண்டும். மற்றவைகளுக்கு 1% மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் அது கர்த்தருடையது, கர்த்தர் நல்லவே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடையவர்களாய் மாறிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அங்கு என்ன நடக்கும்? சுத்திரம், தேவ சுத்திரம். என்ன சம்பவிக்கும்? மகிமை. நாம் எதிர்பார்க்காத ஆச்சரியமான காரியங்கள் அங்கு நடக்கும். ஓ சுத்திரம், பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஓ சுத்திரம் கர்த்தருக்கு உரியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்த்தருக்கு உரியது என்பதை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 11:31. நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஆமென். இங்க கர்த்தருக்கு உரியது என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் தேவனுக்கு பண்ணுகிற பொருத்தனைகளை காண்பிக்கிறோம். முன்னொரு காலத்துல 2 வித பொருத்தனைகளை கிறிஸ்தவ வட்டாரத்துல பார்க்கலாம். என்னென்ன பொருத்தனைனா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைகளிலே பிரசங்கிக்கிற போதக பிதாக்கள், நல்ல போதக சமர்த்தர்கள், அவங்க எந்த செய்தியும் கொடுப்பாங்க. செய்தி கொடுத்துட்டு
கடைசியா கூட்டம் ஆராதனை முடிகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது அந்த செய்தி அப்படியே வளர்ச்சி திருப்பி சொத்துறோம் ஒரு மாதிரி கொண்டு போய் அந்த செய்திக்கு நேரா ஜனங்க ஒப்பு கொடுக்கிற மாதிரி கொண்டாந்துட்டு இன்னைக்கு கர்த்தர் நல்லவன், நீங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வெளியில போங்க, அந்த பொருத்தனையில உண்மையா இருங்க. எத்தனை பேர் பொருத்தனை பண்றீங்கன்னு கேட்கும் போது சபையில இருக்கிற விசுவாசிகள் கையை தூக்கி கண்ணீரோடும் கம்பளையோடும் ஒப்பு கொடுப்பாங்க. இது எல்லா பெந்தேகோஸ்தல சபைகளும் வாரந்தோறும் இருந்தது. இது முதல் ஒரு காரியம். இரண்டாவது, இது இந்த முறை எங்க இருந்தது என்றால், அன்றைக்கு எந்த மூளை முடுக்கு சந்து பொந்து அரங்கங்கள் கூடாரங்கள் கூட்டங்கள் மைதானங்கள் அந்த கடற்கரை ஆற்றோரம் எல்லா இடத்திலும் சுவிசேஷ கூட்டம் நடக்கும். அந்த சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கித்து முடித்து விட்டு முடிக்கிற நேரத்தில் இந்த பிரசங்கியார் கேட்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உங்க கைகளை உயர்த்துங்க அப்படிம்பாங்க. அப்புறம் கையை உயர்த்தின உடனே ஒரு ஜெபம் சொல்லுவாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காக பூமிக்கு வந்தார், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அதை நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறேன், இன்று முதல் இயேசுவே என்னுடைய தெய்வம் என்று சொல்ல வைப்பாங்க. இப்படி ஒரு காலத்துல கர்த்தருக்கு உரியது என்று சொன்னா அது தேவனுக்கு பண்ணுகிற பொருத்தனைகளா. இது சபையிலையும் பொருத்தனை இருந்தது, மைதான கூட்டங்களிலும் பொருத்தனை இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பொருத்தனை என்பதே கிடையாது. ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு பொருத்தமற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அங்க ஒரு பிரசங்கியாருடைய செய்தியை கேட்கிறோம், மறுநாள் இங்க வந்து SSK பாஸ்டருடைய செய்தியை கேட்கிறோம், அடுத்த நாள் அங்க ஒரு கூட்டம் நடந்துச்சு நேரம் அங்க ஒரு ஓட்டம் ஓடுறோம், இன்னொரு நாள் இங்க பார்த்தாக்க இங்க கடந்து வர்றோம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கதை தவிர ஒரு இடத்துல ஒரு கட்டடத்துல செங்கற்கள் கருங்கல் என்று சொன்னா ஒரு கல்லோடு கல்லு சிமெண்டோடு கல்லு கல்லோடு சிமெண்ட் அப்படி ஒன்னோடு ஒண்ணு பொருந்தி இருக்கும். அப்படி பொருந்துனாதான் அது கட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஊழியத்துல பொருந்தி இருக்கிறது கிடையாது. சோதர உருவிக்கிட்டு போகுது, வலிக்கிட்டு போகுது. அங்க பார்த்தா அங்க ஓடுது, இங்க பார்த்தா இங்க ஓடுது, இது இங்க பார்த்தா இது செய்யுது, அங்க பார்த்தா அது செய்யுது. இந்த பொருத்தமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்துட்டதுனாலதான் இவங்களால தேவனுக்கு பொருத்தனை பண்ணுகிற அந்த பிரதிஷ்டையின் ஜீவியமே இன்றைக்கு கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா குறைஞ்சி போச்சு. அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் கர்த்தருக்கு உரியது என்றார். கர்த்தருக்கு உரியது என்று சொன்னா தேவன் செய்ய போகிற காரியம், அதாவது இனி செய்ய போகிற காரியத்துக்கு முன்பே வாக்குறுதி கொடுப்பது, முன்பே தீர்மானம் எடுப்பது, முன்பே பொருத்தனை செய்வது, அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு உறுதி. கர்த்தருக்கு உரியது என்றார். இப்போ யோசிங்க, உங்களுடைய ஜீவியத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில இப்ப சமீப காலமா ரொம்ப வருஷம் வேண்டாம், கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள கர்த்தருக்காக நீங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க? பொருத்தனைக்கு எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க? பண்ணின பொருத்தனைய எதுல நிறைவேற்றி இருக்கீங்க? இதெல்லாம் நாம் நிதானிக்கணும், இதெல்லாம் நாம் சிந்திக்கணும், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு நேரம் வரும்போது கபடற்றவர்களாய் இருக்க முடியும். தேவனுக்கு முன்பாக ஒரு நேரம் வரும்போது உத்தமர்களாய் நிற்க முடியும். தேவனுக்கு முன்பாக ஒரு நேரம் வரும்போது அவருடையவர்களாய் வெளிப்பட முடியும். இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய வெளிப்பாடுகள், இந்த உபதேசங்கள், இந்த ஆழ்ந்த சத்தியத்தின் அனுபவங்களுக்கு இடம் கொடுக்காட்டி கர்த்தர் நல்லவே நாம் வெறும் வானத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இருந்து விடுவோம்.
ஆனபடினால் எரேமியா 31:40 கடைசி வசனத்தின்படி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு உரியது என்ற அர்த்தம். கர்த்தருக்கு உரியது என்று சொன்னா தேவனுக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற பொருத்தனையை அது குறிக்கிறது. கடந்து போகட்டும். இப்போ இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா எது எது கர்த்தருக்கு பரிசுத்தம்? முதலாவது கர்த்தருக்கு உரியது எல்லாமே பரிசுத்தம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரமாகிய 27ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்திலே இரண்டாவதா இப்படியாய் சொல்கிறது, தேசத்திலே நிலத்தின் வித்திலும், ஆமென், நிலத்தின் வித்திலும் எது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா இரண்டாவது நல்ல கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவன், நல்ல வித்திலும், அதாவது தேசத்திலே, தேசத்தின் நிலத்தின் வித்திலே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிலத்தின் வித்து என்றால் என்ன? அந்த வித்து என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். எரேமியா 22:30. இந்த புருஷன் சந்தானம் அற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த வித்து என்றால் என்னன்னாக்கா அது புருஷனுடைய வித்தை காண்பிக்கிறது. ஒரு புருஷன் நல்ல வித்து உடையவனாய், ஒரு ஆண்மை தன்மை உடையவனாய் இருந்தால்தான் அவன் ஒரு மனைவியோடும் அல்லது ஒரு ஸ்திரீயோடு வாழ்க்கை வாழ முடியும். அந்த மனைவி அல்லது ஸ்திரீயோடு வாழ்க்கை வாழ்ந்தா இந்த புருஷனுடைய ஆண்மை தன்மை அல்லது அவருடைய வித்து சரியா இருந்தாதான் அங்க ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கும். அந்த கற்பத்தின் கனி அடுத்த சந்ததியை கொடுக்கும். இப்போ இங்கே எரேமியா 22:30 ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். அவனுடைய சரீரத்திலே வித்து கிடையாது, அவனுக்கு நல்ல ஆன்ம தன்மை இல்லை. அதனால அவன் மூலமா ஒரு பிள்ளையும் பிறக்கல, அவன் சந்ததி வாழ்வு அடையவும் இல்லை, அவருடைய தலைமுறையில யாரும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்காரவும் இல்லை. எப்படி ஒரு புருஷனுக்கு இந்த வித்து என்கிற ஆண்மை ரொம்ப முக்கியமோ, இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வரும்போது லேவியராகமம் 27:30 சொல்லுகிறபடி நிலமும் நல்ல வித்து உள்ளதா இருக்கும். நல்ல நிலம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பூமியை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காணியாட்சி நிலத்தை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு ஒரு சொந்த இடத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறாரா? அந்த இடம் எப்படி இருக்கணும்? நல்ல வித்து நிறைந்ததா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த நிலத்தின் வித்து என்றால் என்ன தெரியுமா? நீங்க ஒரு படி கோதுமைய விதைச்சாக்கா அது 100 படி கோதுமைய கொடுக்கணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். நீங்க ஒரு மரக்கால் விதைய விதைச்சீங்கன்னா அது 100 மூட்டை தானியத்தை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் நிலத்தின் வித்து. ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற இடம், ஆண்டவர் கொடுக்கிற நிலம், தேவன் தருகிற வீடு, ஆண்டவர் கொடுக்கிற ஆலய பூமி, இது எல்லாமே எப்படி இருக்கும்னாக்கா அது வித்து நிறைந்ததா, நல்ல சக்தி நிறைந்ததா இருக்கும். அங்க போன உடனே அவங்க அடுத்த வேலைகளை செய்வாங்க. ஆரம்பத்துல ஒரு சின்ன குடிசைய போட்டா போதும் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க அழகான ஒரு சின்ன ஓட்டி வீடு போட்டிருப்பாங்க. அடுத்த கொஞ்சம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க அப்படியே சொல்ற அது சென்ட்ரிங் பில்டிங்கா மாத்தி இருப்பாங்க.
அடுத்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய விஸ்தாரத்தை பெருசாக்கி இருப்பாங்க. இப்ப இது என்ன அர்த்தம்? அங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் இருந்திருக்கிறது, அது கர்த்தருக்கு உரியதா இருந்திருக்கிறது. அதனால் அவங்க கால் வைத்த பூமி நல்ல வித்து நிறைந்த, ஆண்மை நிறைந்த, அடுத்த ஒரு பிறப்பிப்பை உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளதாய் அந்த நிலம் இருந்திருக்கு. இத இப்படியெல்லாம் நடந்ததா இல்லாட்டி நடக்குமா என்று கேட்டா, தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அப்பழுக்கற்றவனாய் என்னால் தைரியமா சொல்ல முடியும். இந்த நிலத்தின் வித்துக்கு 2 சாட்சிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர், இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல சுதந்திரம் கூவம் என்கிறதான ஒரு இன்டீரியல் ஒரு வில்லேஜ் உண்டு. அது பேரே கூவம். அங்கே ஒரு ஊழியக்காரர் முதல் ஒரு சுதந்திரம், அவங்க ரோட்டில ஹைவே ரோட்டில ரோட்டை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன நிலத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 ரூபாய் செலவழித்து ஒரு கீத்து கொட்டகை போட்டாங்க. அந்த கீத்து கொட்டகை ஒரு குடிசை போட்டு அதுக்குள்ள ஆராதனை நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கீத்து கொட்டகை போடும்போது சென்னை பட்டாபிராமை சார்ந்த அருமையான சோதர தேவனுடைய ஊழியக்காரர் ஜோஷுவா அவர்கள், D.A. ஜோஷுவா அவர்கள் திடீர்னு கூப்பிட்டாங்க. பாஸ்டர், ஒரு சர்ச் டெடிகேஷனுக்கு போறேன், நீங்க என்னோடு கூட வரணும், நீங்க வந்து அந்த இடத்துல பிளஸ் பண்ணணும் அப்படின்னாரு. சரி என்று சொல்லி நான் அவரோடு கூட புறட்டு போனேன். அப்ப அவர் செய்தி கொடுத்தார். அப்ப அவர் சொன்னார், நீங்க இந்த பில்டிங்கை பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் அவங்களை நல்லா பிளஸ் பண்ணி கர்த்தர் ஏதாவது சொன்னா சொல்லுங்க. சரி என்று அவரோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்துக்கு போனேன். ஏற்ற சமயம் வந்தது. கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொன்னேன். நாங்க போய் பிரதிஷ்டை பண்ணது நிலத்தை ஒட்டி, அந்த ஹைவே ரோட்டை ஒட்டி இருக்கிற ஒரு சாதாரண நிலத்துல ஒரு குடிசை, ஒரு கொட்டகை தான். அங்க பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு அந்த போதகரோடு சேர்ந்து நானும் வந்துட்டேன். அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவங்க கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதே சமயத்தில் பயந்து போயிருந்தார்கள். அதற்கு பின்பு திரும்ப ஒரு விஷயம், என்னை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டார்கள். நான் போகும்போது பார்க்கிறேன், அந்த கொட்டகையை காணோம், கீத்து கொட்டகையை காணோம், குடிசை காணோம். அந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய மீட்டிங் ஹால் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த ஹால்ல தான் மீட்டிங் நடக்கும். அப்ப கேட்டேன், பலரையும் அந்த இது எங்க பாஸ்டர்? அந்த இடத்துலதான் பாஸ்டர் அன்னைக்கு வந்து சொன்ன ப்ராபசி படியே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். இப்ப நாங்க பாருங்க, மேல பெரிய இரும்பு ராடெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டா சீட்டு போட்டு ஒரு பெரிய மீட்டிங் ஹால் போட்டுட்டோம். இதுதான் நம்ம இது அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. சரி, முடிந்தது. அடுத்த முறை அதே பக்கத்துல திருவள்ளூர்ல வேறு ஒரு இடத்துல என்னுடைய நெருங்கின நண்பர் ஒரு போதகரோடு அங்க கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ திரும்ப இவரை போய் பார்க்க போறேன். பார்க்க போனாக்கா ஆச்சரியம், சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு கட்டியாச்சு. வீட்டை கட்டியாச்சு. வீடு பாத்தீங்கன்னா நல்ல மொசைக்கு கிரானைட் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. நான் முத போனப்போ ஒரு சட்டைய மாத்துறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடையாது. குப்பை கூளம் போட்டிருக்கிற இடத்துல ஒரு மரத்து நிழல்ல நின்று ஒளிஞ்சுக்கிட்டு சட்டையை மாத்தினேன். இப்போ எங்க ஒளிஞ்சு குப்பை கூளமா இருந்துச்சோ அங்க அழகான வீடு வந்திருக்கு. சரி, இந்த வீடு வந்தது மாத்திரமல்ல, திரும்ப ஒரு நாள் கூப்பிட்டார். போய் பாக்குறேன், அங்க அப்படியே பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஏன் சொல்றேன்னா, நிலத்தின் வித்து கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும்னாக்கா அது உங்களுக்கு 1 சென்ட் நிலமா இருந்தாலும் அது 50 சென்டா மாறும். 5 சென்டா இருந்தாலும் அதுல தேவன் பெரிய விளைச்சலை கொடுப்பார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்க வாழ்கிற வீட்டை, இருக்கிற இடத்தை, உங்க காணியாட்சி பூமியை இப்படி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற, கர்த்தருக்கு உரியது என்கிற வித்து நிறைந்த நிலமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நான் சொன்ன 2 சாட்சி என்று, ஒன்று ஊழியத்திலே ஊழியக்காரருக்கு நடந்தது, இன்னொன்று ஒரு குடும்பத்துக்கு நடந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்துல பல்லடம் என்கிற இடம், அந்த பல்லடத்துக்கு பக்கத்துல சித்தம்பலம் புதூர் என்கிற ஒரு இடம்.
அங்கு நற்செய்தி கூட்டத்தை நடத்த போயிருந்தேன். செய்தி கொடுத்து நடத்திட்டு இருக்கும்போது திடீரென்று ஆவியானவர் சொன்னார், பின்னாக ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க எழுந்துறீங்க, உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு, ஆனாலும் சுகமாகல, நீங்க மரணத்தோடு போராடிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு ஓடி வந்தா, கண்ணீர் விட்டா, ஜெபித்தோ, கர்த்தர் 100% அப்படியே ஒரு முழு சுகத்தை கொடுத்தார். அப்புறம் கூட்டம் முடிஞ்சு மறுநாள் காலையில உங்க வீட்டுல ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஜோம் பண்ணிட்டு வந்ததுதான் தாமதம், ஒரே வாரத்துக்குள் அவருக்கு நல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில பெரிய வேலை கிடைத்தது. அந்த வேலை கிடைச்சதுதான் தாமதம், அடுத்து பிள்ளைகளுக்கு கல்லூரிக்குமான வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து அவர் கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு வந்து ஜோமன்ட்டு சொல்லிட்டு போனீங்க, வேலை கிடைச்சது, இப்ப பிள்ளைகளுக்கு இதாயிடுச்சு அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். அடுத்த முறை நான் அதே ஊருக்கு வேறு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். பார்த்தா அந்த வீட்டில புதுசா ஃப்ரிட்ஜ் இருக்குது, புதுசா ஏசி இருக்குது, புது கட்டில் இருக்குது, பொருள் எல்லாம் புதுசா இருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஒரே அடுத்தடுத்த வளர்ச்சியா இருக்கு. அவர் சொன்னார், என்னைக்கு வந்து ஜோம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைய வீட்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டு போனீங்களோ அன்னையிலிருந்து மாற்றங்கள் இந்த அளவுக்கு கர்த்தர் செய்தார். அதுல ஒரு காரியம் சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. பாஸ்டர், எனக்கு பொம்பளை பிள்ளையும் உண்டு, பையனும் உண்டு, என் மனைவியும் உண்டு. ஆனா இவங்க யாருக்குமே ஒரு பொட்டு, ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட நகை கிடையாது. ஆனா நான் நகை வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ, நீங்க ஜோம் பண்ணுங்கன்னாரு. சரி சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பரிசுத்தாவிக்கு உண்பா சொல்றேன், அடுத்த சில நாட்களுக்குள் அவர் போன் பண்ணி சொன்னார், பாசே நாங்க நகை கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், இப்ப நகை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 23 பவுனுக்கு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரர் வந்து கர்த்தருக்கு உரியது என்று ஒரு பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்தை கர்த்தருடைய மனுஷனால் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாக்கா, அந்த வீடோ நிலமோ பூமியோ அது நல்ல கர்த்தருக்குரிய பரிசுத்த வித்து நிறைந்ததா, நல்ல ஆண்மை நிறைந்ததா, நல்ல விளைவிக்கக்கூடியதாய், சின்னதை பெரிதாக்கக்கூடியதாய், குறுகினதை மகிமையாக்கக்கூடியதாய் அந்த இடமே மாறிவிடும். இதுதான் தேவனுடைய சத்தியத்தின் உண்மையான வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில முதலாவது உங்களை கர்த்தருக்கு உரியவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது, உங்க நிலம், புலம், வீடு, ஆசை இருக்கிற காணியாட்சி நிலம், வாகனங்களை அதை கர்த்தர் நல்ல வித்து நிறைந்ததாய், உயிருள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தத்துக்கு இரண்டாவது அடையாளம். மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம் மூன்றாவதாய் இப்படியாய் சொல்கிறது, விருட்சங்களின் கனியிலும், விருட்சங்களின் கனியிலும். ஓ, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இப்போ மூணாவது இங்க என்ன சொல்லுகிறது, எது கர்த்தருக்கு பரிசுத்தம்? நலன்களின், ஓ விருட்சங்களின் கனியிலும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விருட்சங்களின் கனி என்றால் என்ன? இந்த விருட்சங்களின் கனி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. இந்த விருட்சங்களின் கனி என்பது அருமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை சொல்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். நெகேமியா 10:35. நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற் கனிகளையும் கொண்டு வருவோம். அல்லேலூயா.
இந்த மூணாவது, இந்த கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொன்னால் அது விருட்சங்களின் கனி. இந்த விருட்சங்களின் கனி என்பது எதை குறிக்கிறது? இந்த நெகேமியா 10:35 சொல்லுகிறது, ஓ நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பார்க்க. இந்த வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன கொண்டு வருவாங்களா? ஒன்று முதற் பலனை கொண்டு வருவார்களாம், இரண்டாவது முதற் கனியை கொண்டு வருவார்களாம். இப்போ வேதத்திலே ஒரு தேவ பிள்ளை முதற் பலனையும் கொடுத்தார்கள், முதற் கனியையும் கொடுத்தார்கள். அப்போ முதற் பலனையும் கொடுத்து முதற்கனியையும் கொடுத்தது யார் என்று பார்த்தாக்கா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு கர்த்தர் நல்லவை எல்கானாவின் மனைவியாயிருந்த அன்னாள், சாமுவேலின் தாயாகிய அன்னாள். இந்த அன்னாள் என்ன செய்தா? ஓ கர்த்தர் இந்த நெகேமியா 10:35 படி முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தார். அந்த முதற் பலன் என்ன தெரியுமா? வீட்டில் இருந்த நேரத்தை விட ஆலயத்தில் இருந்த நேரம் அதிகம். புருஷனோடு இருந்த நேரத்தை விட கர்த்தரோடு இருந்த நேரம் அதிகம். சக்காலத்தியோடு சண்டைப்பட்ட நேரத்தை விட தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விட்ட நேரம் அதிகம். மற்றவர்களுக்கு பதில் சொன்னதை விட ஊழியக்காரனாக ஏழுகிட்ட பேசுனதா அதிகம். இப்ப அவளுடைய எல்லா பலனையும் கர்த்தருக்கு கொடுத்துட்டான். ஐயா, என் கண்ணீரை உமக்கு கொடுக்கிறேன். ஐயா, என் இருதயத்தின் ஏக்கத்தை உமக்கு கொடுக்கிறேன். ஐயா, என் ஜீவியத்தை உமக்கு கொடுக்கிறேன். நீர் என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி இந்த கர்த்தர் நல்லவை விருட்சத்தின் கனியாகிய தன் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தார். என்னைக்கு அன்னாள் தன் வாழ்க்கை என்னும் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தாலோ, அதை பார்த்த கர்த்தர் அந்த அன்னாளுக்கு அழகான ஒரு கனியை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு கனிதான் சாமுவேல் என்கிற கனி. இந்த கனி பிறந்த உடனே அந்த கனியாகிய பிள்ளையையும் கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்தார். என்ன ஒரு அருமையான ஜீவியம் பாருங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது உங்க நிலத்தின் வித்து அது கர்த்தருக்கு விளைச்சலை கொடுக்கிறதாய் மாற வேண்டும். மூன்றாவது உங்களுடைய விருட்சத்தின் கனி அது கர்த்தருக்கு உரியதாய் மாற வேண்டும். இந்த அன்னாள் தன்னையே முதற் பலனாய் கொடுத்து, முதலாவது அவள் தன்னை கொடுத்தாள். இரண்டாவது தான் தன் பிள்ளையாகிய சாமுவேலாகிய கனியை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்தார். இப்போ கவனிங்க, இந்த அன்னாளை போல கண்ணீரை ஊற்றுகிறவர்கள் எத்தனை பேரு? அன்னாளை போல ஊழியக்கார்ட்ட மனம் திறந்து பேசுகிறது எத்தனை பேரு? அன்னாளை போல தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேரு? ஆனா இது எதையுமே செய்யாம சிலருக்கு ஆசை உண்டு. என்னன்னா, அன்னாளை போல ரொம்ப நேரம்லாம் ஜெபிக்க முடியாது பாஸ்டர், ரொம்ப கண்ணீர் வடிக்க என்னால முடியல பாஸ்டர், ஆனா எனக்கு பலன் மட்டும் எப்படி வேணும்னா சாக்கு சாக்கா வேணும். வானத்தின் பலகணிகளை திறந்து வேணும். காடைகள் வந்து குத்துன மாதிரி வரணும். ஓ மண்ணா இறங்குன மாதிரி வரணும். யோசேப்பின் சகோதரருக்கு சாக்கு சாக்கா தானியம் கிடைச்ச மாதிரி கிடைக்கணும். அப்படி எப்படிங்க கிடைக்கும்? முதலாவது உங்கள் முதற் பலன் எது தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆகாம சுகமா இருக்கீங்கல்ல, இந்த சுகமான சரீரத்தை கர்த்தருக்கு முதற் பலனாய் கொடுங்க. ஓ ஆண்டவர் கொடுத்த கண்ணை வச்சு டிவியையும் சினிமாவையும் நாடகத்தையும் மொபைலையும் கம்ப்யூட்டரையும் என்னத்தையோ உலகத்தையும் எதையோ பாக்குறீங்கல்ல, அந்த கண்களை கொஞ்ச நேரம் கண்களை மூடி கண்ணீரோடு கர்த்தருக்கு முதற் பலனா கொடுங்க. ஓ மற்ற சொந்தக்கார வீட்டிலையும் உறவினர்கள் ஸ்தலத்திலையும் நீங்க இருக்கிற நேரத்தை விட தேவனுடைய ஆலயத்திலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலும் உங்க நேரத்தை செலவழிங்க. இதெல்லாம் முதற் பலன்.
அந்த ஆவிக்குரிய முதற் பலன், விருட்சத்தின் கனியாகிய முதற் பலனை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா போதும், ஆண்டவர் பார்ப்பார். அழகான ஒரு பிள்ளையாண்டானை கர்த்தர் கொடுப்பார். அந்த பிள்ளையாண்டானையும் நீங்க வச்சிக்க முடியாது, அதையும் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா அது முதற் கனி. அந்த கனியை கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க கூட வளர்ந்த ஏசாயா சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் என்றால் இஸ்ரவேலின் அற்புதங்களும் அடையாளங்களாத்தான் இருக்கு. ஏசாயா சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு அடையாளம். ஆனா சாமுவேலை கர்த்தருக்கு கனியா கொடுத்ததுனால சாமுவேல் அடையாளமா இல்ல, அவன் தான் முதல் பேசவா வரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தார். இப்ப ஏசாயாவின் பிள்ளை யாரு? ஓ கர்த்தர் நல்லவர். மகேர் ஷாலால் அஷ் பாஷ். இந்த மகேர் ஷாலால் அஷ் பாஷுக்கும் ஓ அண்ணாளுடைய பிள்ளையாகிய சாமுவேலுக்கும் நீங்க ரெண்டையும் ஒட்டி வச்சு பாருங்க. அவன் சொல்றான், என் பிள்ளைகள் அடையாளம். ஆனா சாமுவேலை பார்த்தா அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் நியாய விசாரிக்கிறவர், அவர்தான் ஞானதரிசிக்காரர், அவர்தான் ராஜாக்களை பிரதிஷ்டை பண்ணுகிறவர், அவர்தான் ஆராதனை செய்கிற. எல்லா கிருபையும் சாமுவேலுக்கு. இது எங்கிருந்து வந்தது? விருட்சத்தின் கனி, விருட்சத்தின் பலன். முதற் பலனை கொடுக்கிறதுனால முதற் கனியும் அப்படி வருது. இதை விட்டுட்டு நிறைய பேர் சொல்றாங்க, என் பிள்ளை அப்படி வரணும் பாஸ், என் பிள்ளை இப்படி வரணும் பாஸ், என் பிள்ளை நல்லா இருக்கணும் பாஸ். ஐயோ, அவங்க கர்த்தருக்காக ஓடணும். எல்லாம் ஓடட்டுங்க. உங்க பிள்ளைக கர்த்தருக்காக ஓடணும்னா நீங்க உங்க காலை கர்த்தருடைய சந்நிதியில முடக்கணும். அந்த ரங்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஓ அங்கலாய்த்து நீங்க ஜெபிக்கணும். அண்ணால போல மாறணும். அதுதான் விருட்சங்களின் கனி. கர்த்தர் நல்லவன். அப்படி செஞ்சு பாருங்க, அங்க ஒரு முதற்கனி ஒண்ணு வரும். நீங்க சொல்லாமலேயே, பிரெயின் வாஷ் பண்ணாமலேயே, சத்தம் போடாமலேயே, திட்டாமலேயே, வையாமலேயே உங்க பிள்ளை தானா வந்து சொல்லுவான், அம்மா இனி நீங்க சொல்றத நான் செய்யறேன். அப்போ நீங்க போற ஊழியத்துல நானும் என்னை இணைச்சிக்கிறேன். ஓ உங்களை போல நானும் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அதற்கு பேர் தான் கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் நல்லவர். அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா முதலாவது நாம் கர்த்தருக்கு உரியவர்களாய் மாறுவது, இரண்டாவது நம்முடைய நிலத்தின் வித்து நல்ல ஆசீர்வாதமான பூமியாய் மாற்றுவது, மூன்றாவது விருட்சங்களின் கனியாகிய முதற் பலனை கொடுப்பது, முதற் கனியை கொடுப்பது. அடுத்து நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த கர்த்தருக்கு பரிசுத்தமானது அல்லது கர்த்தருக்கு உரியது என்றால் எது? அந்த லேவியராகமம் 27 அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. நான்காவதாக தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அல்லேலூயா. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. என்ன விவாதம் நடக்கிறது? வேதாகமத்தின்படி தசம பாகம் என்பது இருக்கா இல்லையா? சோத்திரம், கட்டாயம் தசம பாகம் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லாட்டி தசம பாகத்தை யாருக்கு கொடுப்பது? அதுல பெரும்பாலானவர்கள் ஒரு ஒத்த கொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒத்த கொம்பு பிடிக்கிறாங்க? பண்டக சாலையில கொண்டு வா, அப்படின்னா ஏன் ஆலயத்துக்கு, நீங்க போல ஆலயத்துக்கு கொடுங்கண்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? சொத்து நீங்க எந்த ஊழியத்துக்கும் கொடுக்கலான்டாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆலயத்துக்கு கொடுக்கிறீங்களோ ஊழியத்துக்கு கொடுக்கிறீங்களோ, முதலாவது இதுல உண்மையின் சத்தியத்தை பேசணும்னா உங்க தசம பாகத்தை முதலாவது ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்கு கொடுக்க பாருங்க. அது தர்ம ஊழியமா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையா இருக்கலாம், அல்லது கர்த்தர் சொல்லுகிற ஊழியமா இருக்கலாம். முதலாவது தசம பாகத்தை நம்ம கையில நாம் வைத்துக் கொள்ளுவதே மிகப்பெரிய ஒரு பாவம்.
அது நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க ஏற்றுக்கொள்ளல எனக்கு அதெல்லாம் தெரியாது. கர்த்தர் நல்லவன். ஆனா தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டிலும் சொல்லி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே லேவியாராகமம் 27:30 அது கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும் என்றும் கர்த்தருக்கு உரியதும் என்று பார்க்கிறோம். அதே தசமமாக சத்தியம் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. எபிரெயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், எபிரெயர் 7:2. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாருங்க, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதை தவிர இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வரை. இது புதிய ஏற்பாட்டு வசனம் தான். இன்னைக்கு நிறைய பேரு இதெல்லாம் மறைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க அங்க கொடுக்கிறதா, இங்க கொடுக்கிறதா, இவங்களுக்கு கொடுக்கிறதா, அவங்களுக்கு கொடுக்கிறதா, இந்த ஊழியத்துக்கா அந்த ஊழியத்துக்கா என்பதை விட நான் வெளிப்படையா பேசுறேன். முதலாவது அது உங்க வீட்டிலே வைத்திருக்காதீர்கள். முதலாவது அது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல தடை பண்ணி வைக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஆசீர்வாத குறைவு. நீங்க அது யாருக்கு கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு கொடுங்க என்று சொல்லுவதற்கு நான் விரும்பல. அப்படின்னா எனக்கு சாதகமாய் நான் பிரசங்கிக்கிறேன் என்ற அர்த்தம். கரம் கொடுக்கும் ஊழியத்துக்கு கொடுங்கன்னு நான் சொல்லவும் விரும்பல. ஆனால் நல்ல ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுடைய தசம பாகங்களை, தசம பாகத்தை அல்ல, தசம பாகங்களை, அதாவது புதிய ஏற்பாடு சொல்றது எல்லாவற்றிலும் அந்த தசம பாகங்களை எடுத்து கையில வச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆவியில நிரம்பி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். ஆண்டவரை நான் இது எப்படி செய்யணும் ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்காத தேவன் உங்களுக்கு எதையும் மறைக்காம அது என்ன செய்யணும் கர்த்தரே சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. அப்போ அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். இதில் முதல் சத்தியம், தேவனுக்குரியதை அந்த பங்கை நாம் மறைத்து வைக்க கூடாது, பார்த்து போக்கு சொல்லி வைக்க கூடாது, அல்லது அடுத்த முறை பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வையிலே இருக்கிற பரிசுத்தத்தை குலைக்கிறதா இருக்கும். அப்ப முதலாவது அந்த கையில எடுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 3 வழி உண்டு. ஒன்று, நல்ல ஆவில நிரம்பி ஜெபிச்சு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறதுக்கு நீங்க கொடுங்க. அது உங்க சபையா கூட இருக்கலாம், உங்க போதகரா கூட இருக்கலாம், உங்க ஊழியக்காரரா கூட இருக்கலாம். ஒண்ணு. 2வது, யார் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாங்க, பட்சபாதம் இல்லாம போதிக்கிறாங்க, வசனத்தை விளக்கி கொடுத்து இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற உபதேசத்தை கொடுக்கிறாங்க, அங்கு கொடுங்க. 3வதாக, உங்களுக்காக போராடுகிற, உங்களுக்காக மன்றாடுகிற, உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கிற, அல்லது ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு பொய் சொல்லி கொண்டிருக்கிறவர் அல்ல, உண்மையாகவே உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் என்று ஆவியிலே நீங்கள் நிர்ணயம் பண்ணினா அங்க பண்ணலாம். இந்த 3 வழிகள். ஒன்று, நீங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு கர்த்தர் சொல்ற எந்த இடத்துக்கு செய்யலாம். 2வது, உங்களை சத்தியத்துக்குள் நடத்துகிற போதிக்கிறவர்கள். 3வது, உங்களுக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற ஜெபிக்கிறவர்கள். ஒரு குறிப்பை சொல்லி இப்படி ஆயிடுச்சு ஜெபம் பண்ணுங்கன்னா உண்மையாய் போராடுகிறவர்கள் யாரோ அங்க. இந்த விதத்துல செய்தா உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்க தலைமுறை அது மகிமையா இருக்கும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். அது கர்த்தருக்கு உரியதா இருக்கும். உங்களுடைய நன்மை ஒரு நாளும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
அந்த தசோபாகத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதே புஸ்தகம் லேவியாராகமம் 27ஆம் அதிகாரம் அடுத்த வசனமாகிய 31வது வசனம். ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தான் ஆனால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கற்று. இந்த மாசம் செலவாயிடுச்சு, நமக்கு பெரிய ஒரு செலவு இருக்குது, தசோபா கொடுக்க முடியாது, இதை எடுத்துதான் நீங்க செலவழிக்க வேண்டியிருக்கு, இதை எடுத்துதான் அங்க கொடுக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. தசோபாகத்துல கைய வைக்கிறீங்கன்னா ஒருவேளை வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, பயன்படுத்திட்டீங்கன்னா திரும்பவும் அந்த தசோபாகத்தை கொடுக்கும் போது 5 மடங்கு சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா அந்த மாசத்துக்குரியது நீங்க கொடுக்கல, அடுத்த மாசம் 5 மடங்கு 5% சேர்த்து கொடுக்கணும். அந்த தேதியில நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க, அது அடுத்து நீங்க தாமதமா கொடுக்கும்போது 5%. இது நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. மீட்டுக்கொள்ள விரும்புகிறவன் மீட்டுக் கொள்ளலாம், ஆனால் அது திரும்ப செலுத்தும் போது 5 வித பங்கை சேர்த்து பெறணும். இதுதான் வேதத்தின் நியமம். அப்படிப்பட்டதுதான் கர்த்தருக்கு உரியதாயிருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். இந்த சத்தியத்தை இன்றைக்கு கர்த்தரிடத்தில் சொல்ல சொன்னார். நான் சோதரம் தெளிவாய் உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எனக்கன்பானவர்களே, இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 40வது வசனத்தின்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தமாயிருக்கும் என்றால் முதலாவது நம்பர் 1 கர்த்தருக்கு உரியதாய் மாறுவது. நம்பர் 2 நிலத்தின் வித்தை விளைச்சல் உள்ளதாய் கர்த்தருக்காக மாற்றுவது. நம்பர் 3 விருட்சங்களின் கனியாகிய முதற் பலனையும் முதற் கனியையும் கர்த்தருக்கு கொடுப்பது. நம்பர் 4 தசம பாகங்கள் எல்லாம் அந்தந்த மாதத்திலே அந்தந்த வாரத்திலே அந்தந்த காரியத்திலே தாமதம் இல்லாமல் உடனே கர்த்தருக்காக கொடுப்பது. இதெல்லாம் செய்தாக்கா அது கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். நாமும் கர்த்தருக்கு உரியவர்களாயிருப்போம். கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எரேமியா 31 கடைசி வசனத்தை கொண்டு எங்களோடு நல்ல உபதேசத்தை, நல்ல வெளிப்பாடுகளை, சரியானதை வசனத்தை கொண்டு சொன்னீர் ஆண்டவரே. இனி நாங்கள் ஆண்டவரே உமக்கு உரியவர்களாய் இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நிலமும் எங்க பூமியும் எங்க வீடும் நாங்கள் இருக்கிற இடமும் அது நல்ல சக்தி உள்ளதாய், நல்ல விளைச்சல் தரக்கூடியதாய், வித்து உள்ளதாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீர் அதை மாற்றும் என்று கேளுங்க. மூன்றாவதாக விருட்சங்களின் கனி என்கிற முதற் பலனாகிய எங்களையே உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய கனியாகிய பிள்ளைகளை உமக்கு தருகிறோம் ஆண்டவரே என்று கேளுங்க. நாலாவதாக தசம பாகங்கள் எல்லாம் விளைச்சலிலும் அறுவடையிலும் வியாபாரத்திலும் வருமானத்திலும் சம்பளத்திலும் எல்லாவற்றிலும் நாங்கள் தசமா கொடுக்க எங்களுக்கு பலன் தாங்க. தாமதம் பண்ணினதற்கு 5 பங்கை சேர்த்து கொடுக்க தேவன் செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களோடு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும் என்ற அந்த தேவ சத்தியத்தை நீர் விளங்க காட்டினதற்காக ஸ்தோத்திரம். சுயம் மாமிசம் மறைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவ சத்தமும் தேவ சித்தமும் தொனித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானுடைய மெய்யான ஒரு அசைவாடுதல் இந்த இடம் முழுவதையும் நிறைத்ததற்காக, உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சத்தியம் உடைய ஜனங்களை உமக்கு நேராய் நடத்தட்டும். இந்த சத்தியத்தின்படி இவர்கள் சத்தியவான்களாகவும் சத்தியவதிகளாகவும் மாறட்டும். கர்த்ததாமே தயை பாராட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும்.
அதிகாலை இருட்டோலை ஜெபத்தில் எழுந்து அன்றொரு குடும்பமாய் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.